இங்கே வந்து வாட்டரில் வந்து விளையாடுற மாதிரி சின்ன சின்ன குழந்தைகள் வச்சுருக்காங்க. அங்கே பெடல் பண்ணால் சுற்றுற மாதிரி இருக்கும். இது பார்த்திங்கன்னா டூ அண்ட் ஃப்ரோ மோஷனில் இருக்கும். ட்ரெயின் வீல் மாதிரி 2 தன்ன வார்த்தை வந்து சப்போர்ட்டில் மேலேங்கிலும் போயிட்டு வரும். சென்டரில் ஒரு தகடு மேலே வந்து ஒரு டயர் இருக்கும். அந்த டயர் வந்து மோட்டரில் ஆப்ரேட் பண்ணுவாங்க. இவர் தான் அந்த ஆப்ரேட்ரு. ஸோ ஒன்ஸ் வந்து அவர் மோஷன் கொடுத்தோடனே வீல் பிக்கப் ஆகும். குறிப்பிட்ட ஹைட் வந்தோம்னா விட்டுருவார். ஸோ ஒவ்வொரு வாட்டி ஹைட் இன்க்ரீஸ் பண்ணுவார். நல்ல ஒரு பர்டிகுலர் ஹைட் வந்த அப்புறம் செகண்டரி மோட்டர் ஆக்சுவேஷன் பண்ணிவிடுவார். ஸோ செகண்டரி மோட்டர் இப்படி ஆக்சுவேஷன் பண்ணும்போது பாருங்களேன், இது சொத்துது இல்லையா. ஸோ இது ஒரு ஃபன் ரைடு இது. இது அடுத்த ரைடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் பெரிய வீல் இருக்கும். அதில் வந்து ஃபுல்லாக 360 டிகிரிஸ் ரொட்டேட் ஆகும். மக்கள் உட்காந்துருக்காங்க இல்லையா, சின்னதாக ஒரு கார் மாதிரி. இதை வந்து 4 வந்து ஒரு பிவட்டில் இருக்கும். ஸோ அது வந்து பேலன்ஸ் வெயிட்டாக இருக்கும். ஆனால் ஒவ்வொரு காருக்கு பின்னாடி கொஞ்சம் அன்பேலன்ஸ் வெயிட் இருக்கும். ஸோ இது வந்து ரொட்டேட் ஆகும்போது அவங்களுக்கு வந்து 360 டிகிரிஸ் மொத்தமாக சுற்றுவாங்க. பட் கார் வந்து எய்தர் 180லேருந்து 360 உள்ளே தான் சுற்றும், 360 மேலே சுற்றாது. ஸோ இது ஒரு ரைடு அங்கே வச்சுருக்காங்க. இது உங்களுக்கு தெரியுங்க, இந்த குழந்தைங்கள்லாம் ஏறி விளையாடும் இல்லையா அந்த ரப்பரில், அந்த ஒரு ஆக்டிவிட்டி இது தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சது. யார் ஏறினாலும் தலையில் எதுவும் சுற்றாது, ரொம்ப ஒன்றும் தொந்தரவு பண்ணாது. G-ஃபோர்ஸு ஆக்ட் ஆகாது. அந்த ட்ரெயின் ஸ்ட்ரைட்டாக ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வருங்க. இதில் ஒரு சில ரைடு வந்து 100 ருபீஸு, அக்கேஷ்னலாக ஒரு சில ரைடு வந்து 50 ருபீஸ் இருக்குங்க. இது இப்படியே ரவுண்டு அடிச்சுட்டு இருக்கும். சின்ன ரவுண்டு தான், அழகாக இருக்கும். ஸோ இதில் நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணலாம், எந்த ஒரு பயமும் இருக்காது. ரைடெலாம் முடிச்சு நீங்கள் வந்தீங்கன்னா எது எடுத்தாலும் 30 ரூபாய், எது எடுத்தாலும் 20 ரூபாய், எது எடுத்தாலும் 50 ரூபாய் நீங்கள் வந்து விற்றுட்ருக்காங்க. ஸோ கிச்சன் செட்டு, கட்லரி, ஸ்டேஷ்னரி, பென்சில்ஸு எல்லாமே இங்கே வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. இதுக்கு ஆப்போசிட் சைடில் வந்து நிறைய சாப்பாடு ஐட்டம்ஸ்லாம் நிறையா இருக்குங்க. பானிபூரி, கோலி சோடா, ஐஸ்கிரீமு, கோபி மஞ்சூரியனு, காலிஃப்ளவர் பக்கோடா, டெல்லி அப்பளம், கிளாசிக்கான பெரிய டெல்லி அப்பளம், அது 80 ரூபாங்க. சாப்பாடு ஐட்டம்னா 80 ரூபா. இந்த மாங்காய்லாம் அந்த மசாலா தூவி விற்கிறாங்க, அதெல்லாம் வந்து 20 ருபீஸு. பக்கத்தில் ஒரு சின்ன ஃப்ளவர் ஷாப்பு, இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் அங்கே விற்கிறாங்க. அதுக்கப்புறமா நேம் போர்டு எழுதுகிற இந்த கடை, நமக்கு என்னென்ன பேர் வேணுமோ டெக்கரேட்டிவ் நேம் போர்டில் வந்து எழுதி தருவாங்க. இது ஊசியில் கோக்கக்கூடிய மணிகள், பீட்ஸ் இருக்குது, கலர் கலர் பீட்ஸு. அதுவும் நல்ல ஒரு ஹாபி, டைம் பாஸ் ஆகும். கிட்டாரு, ஹார்ட்டின் ஷேப்பில் கீ செயின்ஸு பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக வரைஞ்சிருக்காரு. இங்கே வந்து ட்ரெஸ்ஸஸும் இருக்குங்க. உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் நீங்கள் வாங்கிக்கலாம். பஞ்சு மிட்டாய் கடை. அப்புறமா இந்த வந்து ராஜஸ்தான் ஊறுகாங்க, பல வகையில் ஊறுகாய் இருக்கும். சில ஊறுகாய் வந்து இங்கே ஸ்வீட்டாகவும் இருக்கும். ஸோ உங்களுக்கு நீங்கள் ஊறுகாய் பிரியராக இருந்தால் நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. இந்த ஊறுகாய் கடைக்கு ரைட் சைடு வளையல் கடையும், லெஃப்ட் சைடில் பார்த்தா மாருதி சுசுகி காரும் வந்து அங்கே வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க, சேல்ஸ்க்காக வச்சுருக்காங்க. நீங்கள் எதாவது டீட்டெயில்ஸ் வேணால் அங்கே மட்டும் கேட்டுக்கலாம். அது பக்கத்தில் ஒரு சின்ன ஸ்டேஷனரி கடையில் பால், பேட்மிண்டன் இந்த மாதிரிலாம் விற்கிறாங்க. அது பக்கத்தில் ஒரு ட்ராம்போலின் கூட இருக்குது.
ஸோ இந்த சம்மருக்கு நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்னு நான் வந்து நம்புகிறேன். கூடிய விரைவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். ஸ்டே சேஃப்.